கவிஞர் திரு மனுஷபுத்திரன் சார், ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் தான் நீங்கள் சுயாட்சி என்ற ஒரு முழக்கத்தை நீங்கள் கூட இப்போ தூக்கி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நெருக்கடி அது? இப்பொழுது மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை உயர்த்தி பிடிப்பதன் தேவைகள் என்ன, காரணம் என்ன? முதலில் இன்றைக்கு திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த ஒரு மாணவி, அவருடைய சட்டையில் அதிகமான பட்டன்கள் இருந்தது என்று சொல்லி அங்கு நீட் தேர்வை நடத்தி கொண்டிருந்த சைக்கோக்களினால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டு, அதற்கு பிறகு அங்கே இருந்த ஒரு பெண் காவலர் அவர் அழைத்து சென்று வேறு சட்டையை வாங்கி கொடுத்து அந்த தேர்வை எழுத அனுமதித்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு முதலில் என்னுடைய கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய அரசை எதிர்த்து ஏன் இந்த மாநிலம் போராடுகிறது? ஒன்றிய அரசு ஒரு மாநில மக்களை எப்படி நடத்துகிறது? அவருடைய தேர்வு முறைகள் எப்படி இருக்கின்றன என்பதற்கெல்லாம் இது ஒரு உதாரணம். இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நான் வருகிறேன். திமுக ஏதோ ஒரு நெருக்கடியில் இன்றைக்கு மாநில சுயாட்சி கேட்பது போல இவர்கள் பகல் கனவு கண்டுகொண்டு குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதது போல இங்கே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நெருக்கடியில் இருப்பது ஒன்றிய அரசு, நெருக்கடியில் இருப்பது ஆளுநர். இரண்டு விஷயங்களை அதற்கு நான் முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது விஷயம், ஆளுநருடைய அதிகார வெறிக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதன் மீது ஒரு சவப்பெட்டி ஆணையை அடித்திருக்கிறது. அந்த அதிகார வெறி என்பது இனி ஒருபோதும் செல்லுபடியாகாது என்று. இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் செல்வம் சொன்னார், ஆட்சியை கலைப்போம், அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று. அவர் ஏதோ ஒரு பழைய காலத்தில் பகல் கனவில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1996 எஸ்ஆர் பொம்மை வழக்கிற்கு பிறகு, அந்த தீர்ப்பிற்கு பிறகு எந்த கவர்னரும் எந்த ஆட்சியையும் இஷ்டப்படி கலைக்க முடியாது. அப்படி கலைத்தால் அதை உச்சநீதிமன்றம் அந்த சட்டசபையை ரெஸ்டோர் பண்ணி அதை திரும்பவும் அந்த ஆட்சியில் அமர்த்திய சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த ஆட்சி கலைப்பு, இந்த பூச்சாண்டி, இதெல்லாம் இவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வதற்காக நடத்துகிற நாடகங்கள். இந்த பகல் கனவில் அவர்கள் இருக்கட்டும். இன்னொன்று, யார் நெருக்கடியில் இருக்கிறார்கள்? இந்த விஷயத்திற்கு வருவோம். யார் நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மாநில சுயாட்சி தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இவர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. உதாரணமாக டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, இந்த பிரச்சனையை, இந்த அபாயத்தை முதலில் புரிந்து கொண்டு குரல் எழுப்பிய மாநிலம் தமிழ்நாடு, குரல் எழுப்பிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், குரல் எழுப்பிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சார், இந்த தருணத்துல தொகுதி மறுவரையறை இன்னும் இது பேசலாமா? இப்போ இவ்வளவு சீக்கிரமா பேசணுமா? இல்ல, அதாவது ரொம்ப அடிப்படையான கேள்வி மோகன்ராஜ். தொகுதி மறுவரை எப்ப பண்றது அப்படிங்கிறது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிற போது அதை செய்தாக வேண்டும் என்பது சட்டம். அதை நீங்கள் நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சட்டப்படி அடுத்த வருடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டவுடன் தொகுதி மறுவரையும் வந்துவிடும். அப்படி என்றால் அடுத்த வருடம் இது கம்பல்ஷன், ஒரு கம்பல்சரியாக இருக்கிற போது திமுக இந்த அபாயம் இருப்பதை புரிந்து கொண்டு உடனடியாக குரல் எழுப்புகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படுகிற போது பாதிக்கப்பட போகிற எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசோடு நிற்கின்றன, அந்த குரலை எதிரொலிக்கின்றன. இது ஒன்றிய அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டிலிருந்து இவர்கள் நாம் ஒரு தந்திரமாக ஒரு விஷயத்தை செய்து விடலாம் என்று நினைக்கிற போது இங்கே இவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள், மற்ற மாநிலங்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்றன என்று. அதே போல மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் செய்யக்கூடிய அநீதி, பாஜக அரசு அல்லாத மாநிலங்களில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுவதை புள்ளி விவரங்களுடன் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இந்த அநீதியை எதிர்த்து அவர் போராடுகிறார். இது நாடு முழுக்க இன்றைக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஆம், நமக்கும் தானே பாரபட்சம் இழைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் தானே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று. அடுத்ததாக கவர்னர் தொடர்பான இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரிய தீர்ப்பு அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்படி ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பாக அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியதோ அதை விட மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கவர்னருடைய அதிகாரத்தை வரையறுக்கக்கூடியது. அதாவது என்ன, இன்றைக்கு உங்கள் விவாத தலைப்பிலேயே அது இருக்கிறது. ஒரு ஆளுநர் விருப்பப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய சட்டங்களை, மசோதாக்களை முடிவெடுக்காமல் தடுத்து வைக்க முடியும் என்றால், நிறுத்தி வைக்க முடியும் என்றால், தேர்தல்கள் எதற்காக? அந்த மக்கள் ஒரு அரசிற்கு கொடுத்திருக்கக்கூடிய இறையாண்மை,
அந்த இறையாண்மைக்கு என்ன பொருள் இருக்கிறது என்ற கேள்வியை மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கிறார். அதாவது மக்களினுடைய எந்த விருப்புறுதியின் அடிப்படையிலும் ஒரு கவர்னர் தேர்ந்தெடுக்கப்படுவது. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு சூப்பர் சிஎம்மாக செயல்பட முயற்சிக்கிறார். இதற்கான அதிகாரத்தை அரசியல் சட்டமும் வழங்கவில்லை, மக்களுடைய தீர்ப்பும் வழங்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இவர் யார் என்ற கேள்விக்கு உச்ச நீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது, இவர் யாருமே அல்ல என்று. இது ஏதோ பல்கலைக்கழக மசோதாக்கள் தொடர்பான ஒரு விஷயம் என்று இவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இதற்கு முன்பு 7வர் விடுதலை சம்பந்தமான தீர்ப்பிலும் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடுதான் சரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ததா இல்லையா? ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஆளுநர் அவருக்கு இருக்கக்கூடிய கிரே ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை வைத்துக்கொண்டு விளையாடிய அத்தனை விஷயங்களுக்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கடிவாளத்தை உச்ச நீதிமன்றத்தின் வழியாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிறது. சாதி வாரி கணக்கெடுப்பு பிரியன் சாரும் ஒரு பாயிண்ட் தொட்டு வந்தாரு. திமுகவுக்கு அரசியல் ரீதியா சாதகமான சூழல் இருந்தப்பவே, காங்கிரஸோடு கூட்டணியில மத்தியிலும் அமைச்சரவையில் இருந்தப்பவே தமிழ்நாட்டிற்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, இதில் 2 விஷயங்கள். அதாவது இப்போது நடந்து கொண்டிருப்பது போல அன்றைக்கு, அதாவது மாநிலங்களில் நிதி ஒதுக்கீட்டிற்கு பெரிய பாரபட்சம் விளைவிப்பது, அல்லது தங்களுடைய ஆட்சி அல்லாத மாநிலங்களுக்கு பெரிய அநீதி இழைப்பது, கல்வி அமைப்பில் இந்த அளவிற்கு மாநிலங்களுடைய உரிமைகள் தலையிடுவது. ஏங்க, ஒரு கல்வி ஒரு கல்விக்காக கொடுக்க வேண்டிய ஒரு பணத்தை எங்க கல்விக் கொள்கையை எங்க இந்தியா ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய நிலை அன்றைக்கு இருந்ததா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு வாங்க. நீங்க மாநிலங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் போடுறதா இருந்தா அதுக்கு தர வேண்டிய காசு தரமாட்டேன்னு சொல்றது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த நிலையும் இன்றைக்கு இருக்கிற நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இன்னொன்று, பிரியனே சொன்னார், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியில் இருந்த போது கூட மாநில உரிமைகள் தொடர்பாக பல கமிஷன்கள் போடப்பட்டது என்று. நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கவர்னர் ஆங்காங்கு போய் ஆய்வு முயற்சிகளில் ஈடுபட்டார். அப்போது இருந்தது திமுக ஆட்சி அல்ல, அதிமுக ஆட்சி. அப்போது அதை கடுமையாக எதிர்த்து கவர்னர் எங்கெல்லாம் ஆய்வுக்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் சென்று திமுக போராட்டம் நடத்தியதா இல்லையா? அந்த போராட்டம் என்பது அதிமுக ஆட்சியினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக, ஒரு மாநில அரசுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக எதிர்கட்சியாக இருந்த திமுக நடத்திய போராட்டம். நானே பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தானே அவர் தொந்தரவு கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கு தானே அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நாங்க இருந்திருக்கலாமே. அதாவது இந்த ஆர்குமெண்ட் எவ்வளவு பலவீனமானது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். நாங்கள் அப்படி இருந்தது கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ஒன்றியத்தில் இருந்தது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதற்கான உரிமை போராட்டத்தை எந்த சமரசமின்றி நடத்தி இருக்கிறோம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அப்பவே இதெல்லாம் குறிப்பா ஒத்திசைவு பட்டியல் இருக்கிற கல்வி போன்ற எல்லாம் மாநில பட்டியலுக்கு அப்பவே மாத்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதாவது நீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒன்றிய அரசோடு நாம் கூட்டணியில் இருக்கிற போது நாம் சில விஷயங்களை தடுத்து நிறுத்துகிறோம், சில விஷயங்களுக்கு ஒரு நீண்ட கால போராட்டத்தை நடத்துகிறோம். இப்ப இருமொழி கொள்கையை தமிழ்நாடு தொடர்ந்து பாதுகாக்கிறது, இந்தி இங்க வந்து விடாமல் தொடர்ந்து பாதுகாத்தது. அதே போல தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு, நீட் தேர்வு இங்கு வந்து விடாமல் பாதுகாத்தோம். அதே போல ஜல்லிக்கட்டிற்கு தடை வந்த போது தமிழ்நாட்டில் அதற்கு விலக்கு பெறுகிறோம். பல விஷயங்களை நாம் குறிப்பிட முடியும். செல்வம் சார், நேரம் தர வெயிட் பண்ணுங்க. அமைதியா இருந்தேன், சரிங்களா சார்? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவங்க இதே போல ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது இப்ப நீட் விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2016 இவர்கள் திரும்பவும் நீட் தொடர்பான வழக்கில் ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்து, அந்த சட்ட திருத்தத்தை இவர்கள் பாத்தீங்கன்னா நீட்டை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வாதாடுறாங்க, உச்ச நீதிமன்றத்துல. அப்போ நீட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை பாஜக அரசு எடுக்கிறது. இவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் நீட் கட்டாயம் என்கிற நிலைப்பாடு இங்கு உருவாகிறது. அப்படி பார்க்கிற போது, ஏன்னா 2013 அல்டமாஸ் கமீர் அமர்வுல நீட் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கு வருகிற போது இந்த வழக்கில் சாதகமாக நீட்டை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று வாதாடியது ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து நின்றது திமுக. இதை நீங்கள் எந்த வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் நாங்கள் நிறுவ தயாராக இருக்கிறோம்.
ஆனால் நீட்டை இங்கு கொண்டு வந்து இன்றைக்கு இவ்வளவு உயிர் பலிகளை நிகழ்த்தி கொண்டு நீட்டை நடத்தி கொண்டு நீட்டை வந்து காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, இல்ல சிதம்பரத்தோட மனைவி வந்து வழக்காடினாங்க என்பது போன்ற கேவலமான ஒரு வாதங்களை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் வரவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நீட் வரவில்லை. அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக உட்பட ஒரு மாநில பாஜக என்ன செய்யும் என்றால், அந்த மாநிலத்திற்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்றால், நீங்க வந்து எங்க மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுங்கள் என்று பல மாநில பாஜக கட்சியினர் ஒன்றிய அரசிடம் கேட்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன வஞ்சகத்தை செய்தாலும் இன்னும் கொஞ்சம் வஞ்சகத்தை செய்யுங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த மாநிலத்தை வதையுங்கள் என்று கேட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டு வரக்கூடிய ஒரு கேவலமான கட்சி தமிழ்நாடு பாஜக தான். தொடர்ந்து பேசலாம் போது இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் நிற்பதற்கு கூட தமிழ்நாட்டு பாஜகவிற்கு அருகதை கிடையாது. செல்வம் சார், செல்வம் ஷார்ட்டா குறிப்பிடுங்க. முல்லை பெரியாறுல தண்ணி கேளுங்க, கர்நாடகத்துல எதுவுமே தெரியாது, உங்களுக்கு வரலாறும் தெரியாது, உங்களுக்கு வந்து அரசியலும் தெரியாது. சார் இருவரும் அமைதி காக்கலாம், இருவரும் அமைதி காக்கலாம். நந்தகுமார் சார், நீங்க சொல்ற நந்தகுமார் இருவரும் அமைதி காக்கலாம். நந்தகுமார் சார், அத்தனை பச்சை மாநில சுயாட்சி